மற்றொரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இது ஆயுதயா தாய்லாந்து 1351 முதல் 1767 வரை ஆயுதயா ராஜ்யத்தின் சக்தி வாய்ந்த தலைநகராக இருந்தது. இது பர்மியர்களால் அழிக்கப்படுவதற்கு முன்பு கிழக்கு வெனிசில் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இது ஆசிய வர்த்தகத்தின் வளமான மையமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் விரிவான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடிபாடுகள், பிரம்மாண்டமான கோயில்கள், பகோடாக்கள் மற்றும் வாட் மகதாக் மற்றும் பலவாறான விடயங்கள், அரண்மனைகள் என இது உள்ளடக்கியும் இருக்கின்றது. இது ஆயுதயா வரலாற்று பூங்கா ராஜ்யத்தின் கடந்த கால மகிமையை பற்றி ஒரு பார்வையான அற்புதமான கோயில்களை கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. பங்களாதேஷின் 80 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்ததாக இருக்கின்றது. ஆயுதயாவில் உள்ள மிகவும் பிரபல்யமான கோயில் ஒன்றாக இது ஆலமரத்தின் வேல்களால் சூழப்பட்டு ஒரு சின்னமான புத்த தலைக்கு பெற்றதாக சொல்லப்படுகின்றது. ஆலமரத்தின் வேர்களால் சூழப்பட்டு அதன் சின்னமான புர்த்தருக்கு பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. 1351 மன்னர் யூதாங்கால் நிறுவப்பட்டது. இது 400 ஆண்டுகளுக்கு மேலாக சியாமி தலைநகரமாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு பலவாறான அதிசயங்கள் பொதிந்துள்ள இடத்தை பற்றிதான் இன்றைய அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியில் நாம் பார்வையிட போகின்றோம். 1350 ஆண்டு நிறுவப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஆயுதயா நகரம் சியாமி ராஜ்யத்தின் 2வது தலைநகரமாக இருந்தது. இது 14 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை செழித்து வளர்ந்தது. அந்த காலத்தில் ஒரு உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பரந்த நகர்ப்புறங்களில் ஒன்றாகவும் உலகளாவிய ராஜதந்திர மற்றும் வணிக மையங்களாகவும் வளர்ந்தது. நகரத்தை கடலுடன் இணைக்கும் 3 ஆறுகளால் சூழப்பட்ட ஒரு தீவின் ஆயுதயா மூலோபாயமான ரீதியாக அமைந்திருந்தது. இந்த நேரத்தில் இருந்த சியாம் வளைகுடாவில் அலை துளைக்கு மேலே அது அமைந்திருந்தது. இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதனால் மற்ற நாடுகளின் கடல்வழி போர்க்கப்பல்கள் நகரத்தை தாக்குவதை தடுத்தது. பருவகால வெள்ளத்திலிருந்து நகரத்தை பாதுகாக்கவும் இந்த இடம் உதவியதாக இருக்கின்றது. 1767ஆம் ஆண்டு பர்மிய இராணுவத்தினரால் இந்த நகரம் தாக்கப்பட்டு இடிக்கப்பட்டது. அவர்கள் நகரத்தை எரித்து தரைமட்டமாக்கி மக்களை நகரத்தை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தினர். இந்த நகரம் ஒருபோதும் அதே இடத்தில் மீண்டும் கட்டப்படவில்லை என்று ஒரு விரிவான தொல்பொருள் தளமாக அறியப்பட்டிருக்கின்றது. தற்போது இது ஃப்ரா நாகோன்சி ஐத்தியா மாகாணத்தில் ஃப்ரா நாகோன்சி ஐத்தியா மாவட்டத்தில் அமைந்தும் இருக்கின்றது. உலக பாரம்பரிய சொத்தின் மொத்த பரப்பளவு 289 ஹெக்டேராக சொல்லப்படுகின்றது. ஒரு காலத்தில் உலகளாவிய ராஜதந்திர மற்றும் வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இருந்த ஆயுதயா இப்போது ஒரு தொல்பொருள் இடிபாடுகள் உள்ளது. உயரமான பிராங்க் அதாவது புதைகுழி கோபுரங்கள் மற்றும் நினைவு சின்ன விகிதாச்சாரத்தில் உள்ளது. புத்த மடாலயங்களின் எச்சங்களாக வகைப்படுத்தப்படுகின்றது. இது நகரத்தின் கடந்த கால அளவு மற்றும் அதன் கட்டடக்கலையின் சிற்பத்தை பற்றியொரு கருத்தை அளிப்பதாக சொல்லப்படுகின்றது. சமகால ஆதாரங்கள் மற்றும் வரைபடங்களிடமிருந்து நன்கு அறியப்பட்ட ஆயுதயா அனைத்து முக்கிய கட்டமைப்புகளையும் சுற்றி சாலைகள், கால்வாய்கள் மற்றும் அகழிகளை கொண்ட ஒரு முக்கியமான மற்றும் உறுதியான நகர திட்டமிடல் கட்டத்தின்படி அமைக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த திட்டம் 3 ஆறுகளுக்கு நடுவில் நகரத்தின் நிலையை அதிகபட்சமாக பயன்படுத்தி கொண்டது மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் மேம்படுத்தத்தக்கதாகவும் உலகிலேயே தனித்துவமானதாகவும் இந்த நீர் மேலாண்மைக்கான ஹைட்ராலிக் அமைப்பை கொண்டும் இருக்கின்றது. இந்த நகரம் சியாம் வளைகுடாவின் தலைநகர பகுதியில் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான சமகால தொலைவில் அமைந்திருந்தது. மேலும் அயோத்திய அங்கோரின் வீழ்ச்சியால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப அயோத்தியா தனது சொந்த சக்தியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தி கொண்டிருந்த போது அயோத்தியா பிராந்தியத்தில் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்தும் அரபு மற்றும் ஐரோப்பிய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக மிகவும் மேல்நோக்கி அமைந்திருந்தது. இதன் விளைவாக அயோத்தியா பிராந்திய மற்றும் உலக மட்டங்களின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்தின் மையமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளின்
நாடுகளின் இடையே ஒரு முக்கியமான இணைப்பு புள்ளியாகவும் மாறியது. அயோத்தியா ராயல் கோர்ட், வெர்சாயிலில் உள்ள பிரெஞ்சு கோர்ட் மற்றும் டெல்லியில் உள்ள முகலாய கோர்ட், ஜப்பான் மற்றும் சீனாவின் ஏகாதிபத்திய கோர்ட்டுகள் உட்பட தொலைதூர தூதுவர்களை பரிமாற்றிக் கொண்டது. வெளிநாட்டினர் அரசாங்கத்தின் பணியாற்றினர். மேலும் நகரத்தில் தனியார் தனிநபர்களாகவும் வாழ்ந்தனர். அயோத்தியா ராயல் அரண்மனையில் இருந்து கீழ்நோக்கி வெளிநாட்டு வர்த்தகர்கள் மற்றும் மிஷனரிகளின் குடியிருப்புகள் இருந்தன. ஒவ்வொரு கட்டிடமும் அவற்றின் சொந்த கட்டிடக்கலை பாணியில் இருந்தன. வெளிநாட்டு தாக்கங்கள் நகரத்தில் பல இருந்தன. இன்னும் எஞ்சியிருக்கும் கலை மற்றும் கட்டிடக்கலை இடிபாடுகள் காணப்படுகின்றன. இந்த அயோத்தியா கலைப்பள்ளி அயோத்தியா நாகரிகத்தின் புத்திசாலித்தனம் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதோடு ஏராளமான வெளிநாட்டு தாக்கங்களை உள்வாங்கும் திறனையும் வெளிப்படுத்துகின்றது. தலைநகரில் கட்டப்பட்ட பெரிய அரண்மனைகள் மற்றும் புத்த மடாலயங்கள் எடுத்துக்காட்டாக வாட் மகாதத் மற்றும் வாட் பிராசிசி சான்வர்ட் அவற்றை கட்டியவர்களின் பொருளாதார உள்சக்தி மற்றும் தொழில்நுட்ப வலிமைக்கு அவர்கள் உள்ளடக்கிய அறிவுசார் மரபின் கவர்ச்சிக்கும் சான்றாக பகிர்கின்றது. அனைத்து கட்டிடங்களும் மிக உயர்ந்த தரமான கைவினைப் பொருட்கள் மற்றும் சுவரோவிய ஓவியங்களின் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டன. அவை அங்கோரிலிருந்து புறப்பட்ட சுகோதாவிலிருந்து தப்பி பிழைத்த பாரம்பரிய பாணிகளின் கலவையாகும். மேலும் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் ஜப்பான், சீனா, இந்தியா, போர்சியா மற்றும் ஐரோப்பியாவின் கலைப்பாணிகளிடமிருந்து கடன் வாங்கப்பட்டன. இது ஒரு பிரபஞ்ச கலாச்சாரத்தின் வளமான மற்றும் தனித்துவமான வெளிப்பாடை உருவாக்கி அடுத்தடுத்த ரத்னகோஸின் சகாப்தம் முழுவதும் பிரபலமான கலை மற்றும் கட்டிடக்கலை பாணிகளின் இணைப்புக்கு அடித்தளமாக அமைந்தது. உண்மையில் மீட்டெடுக்கப்பட்ட ராஜ்யத்தின் தலைநகரம் கீழ்நோக்கி நகர்த்தப்பட்டு பாங்காங்கில் ஒரு புதிய நகரம் கட்டப்பட்ட போது அயோத்தியாவில் நகர்ப்புறம் வார்ப்புரு மற்றும் கட்டடக்கலை வடிவத்தை மீண்டும் உருவாக்க நனவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த அயோத்தியாவிலிருந்து எஞ்சியிருக்கும் பல கட்டிட கலைஞர்கள் மற்றும் கட்டுமான கலைஞர்கள் புதிய தலைநகரை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நகர்ப்புற பிரதிபலிப்பு முறை உலகின் நகரங்கள் புராண நகரமாக அயோத்தியின் முழுமையான நனவுடன் பின்பற்ற முயற்சிக்கும் நகர்ப்புற திட்டமிடல் கருத்துடன் ஒத்துப்போகின்றது. தாய்மொழியில் பாங்காங்கில் உள்ள ஒரு புதிய தலைநகரமான அதிகாரப்பூர்வ பெயர் அதன் முறையான தலைப்பின் ஒரு பகுதியாக அயோத்தியா என்பதை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. வரலாற்று சிறப்பு மிக்க நகரான அயோத்தியா உண்மையில் தேசிய தாய்க்கலையின் வரலாற்றின் காலத்தின் சிறந்த சான்றாக சொல்லப்படுகின்றது. இது நேர்மை, நம்பகத்தன்மை, பாதுகாப்பு தன்மை ஆகிய 3 முக்கிய விடயங்களையும் உள்ளடக்கிய வரலாற்று அடையாளமாக சொல்லப்படுகின்றது. முன்னாள் சியாமி தலைநகரின் இடிபாடுகள் இந்த சொத்தின் ஒருமைப்பாடு இந்த காலத்தில் சிறந்த நகரத்தை வகைப்படுத்திய இந்த இயற்பியல் கூறுகளின் பாலடைந்து அல்லது புனரமைக்கப்பட்ட நிலையை பாதுகாப்பதில் காணப்படுகின்றது. இவை முதன்மையாக நகர்ப்புற உருவ அமைப்பை கொண்டுள்ளது. ஆனால் அசத்தன்மை ராயல் கோர்ட்டுக்கு நியமிக்கப்பட்ட பல வெளிநாட்டு தூதுவர்களால் தயாரிக்கப்பட்ட அக்காலத்தில் சமகால வரைபடங்களிடமிருந்து அறியப்பட்டும் இருக்கின்றது. இந்த வரைபடங்கள் முழு தீவு முழுவதும் உள்ள தெருக்கள் மற்றும் கால்வாய்களின் விரிவான ஆனால் முறையான வடிவத்தை வெளிப்படுத்துகின்றன. மேலும் நகர்ப்புற இடத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களாக பிரிக்கின்றன. ஒவ்வொன்றும் அதன் சொந்த சிறப்பியல்பு, பண்பாடு மற்றும் அதனால் கட்டிடக்கலையுடன் உள்ளன. முழு தீவின் நகர்ப்புற திட்டமிடல் வார்ப்புரு பண்டைய வரைபடங்களின் அடையாளம் காணப்பட்ட அனைத்து முக்கிய கோயில்கள் மற்றும் நினைவு சின்னங்களின் இடிபாடுகளுடன் தெரியும் மற்றும் ஒரு அடியாக சொல்லப்படுகின்றது. நகரம் கைவிடப்பட்ட பிறகு அந்த கட்டமைப்பின் இடிபாடுகள் எங்கிருந்தாலும் அவை இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக அனைத்து மிகவும் கட்டிடக்கலையின் இடிபாடுகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு பழுது பார்க்கப்பட்டு சில சமயங்களில் புனரமைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ராயல் பேலஸ் வளாகம் மற்றும் அதன் உடனடி சுற்றுப்புறங்களுக்குள் மட்டுமே வரையப்பட்ட உலக பாரம்பரிய சொத்தின் நியமிக்கப்பட்டதன் பகுதி மிக முக்கியமான தளங்கள் மற்றும் நினைவு சின்னங்களை உள்ளடக்கியது மற்றும் சொத்தின் சிறந்த உலகளாவிய மதிப்பையும்
பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றது. ஆரம்பத்தில் மீதமுள்ள வரலாற்று நினைவுச் சின்னங்களை நிரப்பி திட்டமிடல் மற்றும் பாதுகாப்பு கட்டுமானங்கள் மூலம் நிர்வகிக்கும் நோக்கம் கொண்டது. இருப்பினும் தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக காரணிகள் அனைத்தும் தொடர்புடைய பண்டைய நினைவுச் சின்னங்கள் மற்றும் தளங்களின் பாதுகாப்புக்காகவும் உலக பாரம்பரிய சொத்தின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் ஆயுதயா தீவு முழுவதையும் உள்ளடக்கிய வரலாற்று பூங்காவின் விரிவாக்கத்தை உத்தரவாதம் செய்கின்றது. ஆயுதயா தீவு முழுவதையும் உள்ளடக்கியதாக உலக பாரம்பரிய சொத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவது, சொத்தின் எல்லைகளை வரலாற்று நாகரிகத்தின் எல்லைகளுக்கு சரியான இணக்கத்துக்கும் கொண்டுவரும் நம்பகத்தன்மை. வரலாற்று சிறப்புமிக்க நகரமான ஆயுதயா வரலாற்று பதிவுகளிடமிருந்து நன்கு அறியப்பட்டதாகும். இதன் காலப்பகுதியில் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாகவும் ஒரு முக்கிய அரசியல், பொருளாதாரம் மற்றும் மத மையமாகவும் இருந்ததால் பல பார்வையாளர்கள் நகரத்தை பற்றிய உண்மைகளையும் அங்கு அவர்களின் அனுபவங்களையும் பதிவு செய்தனர். சியாமீஸ் அரச நீதிமன்றமும் நுணுக்கமான பதிவுகளை வைத்திருந்தது. பல நகரத்தின் சாக்கில் அளிக்கப்பட்டன, ஆனால் சில எஞ்சியும் இருக்கின்றன. மேலும் நம்பகத்தன்மையுடன் முக்கிய ஆதாரமாக உள்ள அந்த காலத்தில் எஞ்சியிருக்கும் கலைப்படைப்புகள், சுவரோவியங்கள், சிற்பங்கள் மற்றும் பனைய ஓலை கையெழுத்து பிரதிகள் சாட்சியத்துக்கு இதை சொல்லக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக குறிப்பிடத்தக்க வாட்ராட்ச புராணாவில் மறைவில் எஞ்சியிருக்கும் சுவரோவிய ஓவியங்கள் கல்வி நோக்கங்களுக்காக பொதுமக்களுக்கும் இடிபாடுகளின் துல்லியமான விளக்கத்தில் கவனம் செலுத்துவது சொத்தின் நம்பகத்தன்மையை பங்களிக்கின்றது. இப்படி பலவாறான உண்மைகளுடன் இந்த பதிவு காணப்பட போகின்றது. இது எப்படி இருக்க மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.